ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டு இருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. இப்போது இன்றைக்கும் என்ன வீடியோனா, மனதின் குரல் நிகழ்ச்சி தான். ஸோ ஏன் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி சடனாக ஒரு பார்வையை கொஞ்சம் மாற்றி, கண்ணோட்டத்தில் நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் மாற்றி பார்த்தா, செலவுக்கு என்ன பண்ணுறது, கையில் காசு இருக்கான்னு யோசிக்கிறத விட கையில் தங்கம் இருக்கான்னு யோசிக்கிறது இப்போ நிறையா பேரோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக தான் யோசிக்குது. ஆனால் இந்த தங்கம் ஏன் இந்த ராக்கெட் வட்டி வேகத்தில் இப்படி பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? ரேட்டை பார்த்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏன் இப்படி ஏறிச்சு, ஏன் இப்படி இறங்குமான்னு ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன தான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ ரேட்டு ஏறுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே இப்போ கையில் நமக்கே ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கோல்டு நம்ம கையில் இருக்கா, ஒரு லோனை போட்டு ஏதோ ஒரு வட்டிக்கோ விட்டோ பணம் கொடுக்குறவங்க கிட்ட நம்ம டக்குன்னு நகையை வச்சு நம்ம உடனே பணத்தை மாற்றிக்கலாம். அப்படி ஒரு யோசனை எல்லாருக்குமே இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கையிலேயே ஒரு அதிக காசு இருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். இப்போ தான் இந்த ஸ்டாக்ஸு அது இதுன்னு மார்க்கெட்டிங்க்கு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் அதெல்லாம் இப்போ வந்தது தானே. முன்னாடி காலத்தில் இருந்தே உங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டியிலேருந்தே எல்லாருமே யூஸ் பண்ண ஒரே ஒரு இது நிலத்துலையும் கோல்டுலையுமே தான் தவிர, காசை அப்படியே வச்சு இதில் போடுங்க அதில் போடுங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனால் அந்த டைமில் அது அதிகமான ஒரு இதாக இருந்துச்சு. ஏன் அந்த டைமில் ஏறல, இந்த டைமில் ஏறுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு காலனியில் ஒரு 10 குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு கோல்டை வாங்குறாங்க வைக்கிறாங்கங்கிறது ஒரு 10 குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். இப்போ அந்த காலனியில் ஒரு 100 குடும்பம் இருக்குது, அந்த காலனி 100 பேருக்குமே பிரச்சனை அப்படின்னா, அந்த காலனி மொத்தமாக எடுத்து ஒரு கோல்டை வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த காலனி 100 பேருக்குமே அடி, 100 பேருக்குமே ஒரு வீழ்ச்சி, இல்லை 100 பேருக்குமே ஒரு தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லொக்கேஷனு. அது என்ன லொக்கேஷனு? அதுதான் நம்ம இந்தியா. இப்போ என்ன கண்டென்ட்னா, எல்லாருக்கும் அங்கங்கே பாம்பு போடுறான், இங்கே அங்கங்கே பிரச்சனை நடக்குது, இங்கங்கே இந்த பிரச்சனை, அங்கங்கே இந்த வரி சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வரியை இஷ்டத்துக்கு போட்டு சைனா, இந்தியா, ஐரோப்பான் எந்தெந்த நாட்டுக்கோ யூஎஸ்ஏக்காரன் நம்ம ட்ரம்ப் மாமா அடித்து ஊதி தள்ளிட்டு இருக்காரு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுங்க வரியிலேருந்து கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்கான தோசை மாவு இல்லாமல் ஒரு 2 பேருக்கு தான் தோசை மாவு இருக்குன்னா, இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற 2 பேரும் ஒரு 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசையை சுட்டு மற்ற 2 பேர் கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? இங்கே அதுதான் டிமாண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இன்னும் உங்களுக்கு பசிக்கும். 4 தோசை டெய்லி சாப்பிட்டு இருந்தப்பா, இப்போ 2 தோசை தான்ப்பா கிடைக்குது, அந்த 2 தோசை இன்னொருத்தங்க தட்டுக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னு இருக்கிறப்போ, இப்போ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இங்கே இல்லை. அதுதான் இங்கே டிமாண்ட். இப்போ நமக்கு மாவே இங்கே இல்லை அப்படிங்கிறப்போ தோசையே இருக்காது. இங்கே எங்கெங்க நீங்கள் தோண்ட எல்லாமே கிடச்சி எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் நகையாக போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, பூமியில் எங்கே இருக்கும் தங்கம்? பசங்க மனசு தான் தங்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடணும். ஏன்னா இது எப்படியுமே இன்னும் இது இறங்குமா அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி இறங்கும்னா, நீங்கள் எல்லோரும் இதோட மதிப்பு டெய்லியும் இப்போ என்னென்னா, முன்னாடியை விட இப்போ எல்லாருமே இப்போ ஏறுதா இறங்குதா இறங்குனா நம்ம இது பண்ணிடலாம், ஏறுனா அதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறப்போ, இது ஒரு சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது, இது என்ன ஆனாலும் நான் இப்போ அது வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதோட விலையோ ஏறவோ இறங்கவோ கண்டிப்பாக செய்யும். ஆனால் இறங்குறது ரொம்ப பெருசாக இறங்காது, ரொம்ப பெருசாக ஏறும். ஏன்னா இங்கே டிமாண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் என்னென்னா, இப்போது கல்யாணத்துக்கும் ஆகட்டும், எதுக்காகட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சர் ஆகட்டும், இந்தியாவோட கல்ச்சர் ஆகட்டும், கோல்டு தான் ஒரு குடும்பத்தையே இது மரியாதையான குடும்பமாக, இவங்க எவ்வளோ கோல்டு போட்டிருக்காங்க, இவங்க எவ்வளோ தங்கம் போடுறாங்க, ஒரு சொந்தக்காரங்களுக்கு இவங்க மோதிரம் போட்டாங்களா, கம்மல் போட்டாங்களா, காப்பு போட்டாங்களா, அவங்க அந்த அது இது எர்ணாக்குடிலாம் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய நீங்கள் யோசிக்கிறப்போ இதுக்கு தங்கம் வேல்யூபிளான ஒரு விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இவ்வளோ டிமாண்ட் பண்ணி அது மேலே இவ்வளோ ஃபோக்கஸாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது இன்னுமே விலை ஜாஸ்தியாகிட்டு தான் போகும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சவரன் 15,000 ரூபாய்க்கு கிட்ட மேலே போயிட்டுருக்கு. அது என்ன சொன்னாங்கன்னா 2026 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே சான்ஸே இல்லை. 1 மந்தில் கடைசி 1 மந்தில் சவரனோட விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. இனி அடுத்து நீங்கள் இறங்கினாலுமே போன வருஷத்துக்கு இருந்த ரேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இறங்குனா 100 ரூபா இறங்குது, ஏறப்போ 1000 2000 ஏறுது. அப்போது இங்கே என்ன ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, மொத்தமாக எல்லா ஸ்டாக்கும் இறங்கி ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட இது மட்டும்தான் ஜாஸ்தியாக விலை போகும். ஏன் அப்படின்னா, எல்லாரோட பயமும் நம்மளோட அடுத்து என்ன பொழப்புக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு ஊரே ஒரு கண்ட்ரியே இப்படி யோசிக்கும் போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டில் தான் போட்டு கட்டியாக நீங்கள் இது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சில பேங்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க,
அந்த கோல்டு லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிஸ்கெட்ஸ் தங்கமாக வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு தப்பு, அதாவது எவனோ இன்னொரு நாட்டுக்காரன் வந்து வரி எது போட்டாலும் சரி, நம்ம நாட்டுக்கு வந்து எந்த ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம டவுன் ஆகிடக்கூடாது, நமக்கு ஒரு பேக்கப்புக்கு வந்து ஏதோ நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரி வைஸே போயிட்டாங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் ஒரு 10 குடும்பத்தில் இருந்தது, இப்போ ஒரு குடும்பம் ஒரு காலனியில் 100 பேர், 100 பேருமே இப்படி இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே 100 பேருக்குமே அங்கே தட்டுப்பாடு இருக்கும். முன்னாடியாவது அங்கே 90 பேர் விட்டுட்டு 10 பேருக்கு தான் வாங்குறாங்கிறப்போ 10ல் ஒரு 2 பேருக்குங்கிறப்போ அந்த பிரச்சனை தெரியாது. இப்போ 100 பேருக்குமே இந்த இடத்துல கோல்டு இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒருத்தனுக்கு இருக்கும், ஒருத்தனுக்கு இருக்காது. இந்த மாதிரி டிமாண்ட் க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மொத்த காரணமும் எக்கானமிக், குளோபல் எக்கானமிக், அது போகிற மேலேயும் கீழேயும் போகிற ஒரு இது தான். இப்போ நீங்கள் இன்னொன்று, எப்போ நான் எங்கேயோ நடக்கிற சண்டைக்கும் எங்கேயோ நடக்கிற இதுக்கும் நம்ம ஏன் அட்டாக் ஆகிறோம் அப்படின்னா, அந்த காலனியில் நம்மளும் தான் இருக்கோம். அப்போ அந்த குடும்பம் நம்மளும் தான் சஃபர் ஆக போகிறோம். இங்கே இதுக்காக தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டையாக இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் உடனே போய் அதை வந்து ஒரு ட்விட்டரோ ஏதோ ஒன்று போட்டு தன்னோட கருத்தை சொல்லி பீஸ்ஃபுல் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனை அப்பவும் நீங்கள் சைலண்ட்டாக அந்த வாரம் பார்க்காம இந்த ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கு போயிட்டு இருந்திருக்கும். அப்போ இருந்து ஏற ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் இன்னொரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டிருக்கிறதாகட்டும், ஒரு வந்து கஸ்டம் டேக்ஸ் ஆகட்டும், எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க இன்னொரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்மளையும் தாக்குது. இதுக்கு மட்டும்தான் எல்லாருமே பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாடு மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, எல்லா நாடுமே நல்லா இருக்கணும். இப்போ அவங்க தெருவிலேயே ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, அவனும் நல்லா இருக்க மாட்டான். அதே தான் கண்ட்ரி வைஸாக போய் தங்கத்தோட விலையும் போய் இப்போது எப்படின்னா வாங்கக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? இப்போ கம்மியாகுமான்னு கேட்டால் கம்மியாக இருக்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் இதை மட்டுமே ஹோப்பாக வச்சுட்டுருக்கிற நிறையா பர்சன்ஸ் வந்து இதை நம்ப வேண்டாம். ஸோ ஏன் ஏறுது, இது கம்மியாகுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து நியூஸ். இப்போது நம்மளோட தோன்ற கருத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த கோல்டு மேலே இருக்கிற மோகத்தையும் ஃபோக்கஸையும் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வைக்க அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர கம்மியாகிறதுக்கு இங்கே சான்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம தான் ஆல்டர்னேட்டிவாக என்னென்னு பார்க்கணும். இப்போ ஆல்டர்னேட்டிவாக பார்க்க ஆரம்பித்து சில்வருக்கு என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு தெரியும். முடிஞ்சால் சில்வருக்கு இது பண்ணுங்கள். பட் அதையுமே கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸை இப்போ கோல்டு மேலே வச்சு நம்ம எங்கேயோ ஏற்றி விட்ட மாதிரி சில்வர் மேலேயும் வைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கொஞ்ச நாள் தாங்க, கொஞ்ச நாள். இப்போ கொஞ்ச நாள் வந்து இந்த இவ்வளோ சவரன் போடுங்க, அவ்வளோ சவரன் போடுங்கன்னு கேட்பாங்க. இந்த கோல்டு எங்கேயோ போயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில்வர் நீங்கள் இவ்வளோ போடுங்க, இல்லை எங்ககிட்ட கையில் காசு கொடுத்துருங்க, இல்லை இவ்வளோ வண்டி வாங்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக தான் வரும். வராமல் போகவே போகாது. கடைசி வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னா நீங்கள் தங்கம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துகிட்டே இருக்காது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இது மாறதான் போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 2 தோசை இப்போ சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா சில பேர் பட்னியாக இருக்கான். 4 தோசை நேற்று சாப்பிட்ருந்தேன், இன்றைக்கி 2 தோசை தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் மாற்றி சாப்பிடுங்க. இட்லி வாங்கிக்கோங்க, இல்லை சப்பாத்தி வாங்கிக்கோங்கிற மாதிரி தான். இல்லை அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா யாருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது, அந்த தோசை ரொம்ப உயிரே வாழணும் அப்படிங்கிறவங்களுக்கு படுதுன்னா அவங்களுக்கு 4 தோசையை போட்டு யார் இதை விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க இன்னொரு ஆப்ஷனை தேடி போய்க்கலாம். என் கருத்து என்ன சொல்லணும்னா, இது கொஞ்ச நாள் தான். இதோட பீக் விலை ஜாஸ்தி ஆக ஆக இதோட மோகம் கம்மியாகிட்டே தான் வரும். ஏன்னா வாங்க முடியாத அளவுக்கு போச்சுன்னா சாமானியர்கள் எல்லாராலையும் இது வாங்க முடியாது. இது எப்படின்னா ஷோகேஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட தங்க இருக்குது, இங்கே வந்து நான் வந்து இதை வச்சுருக்கேன், எனக்கு இப்போ காசு தேவைப்படுது, நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதே அவன் இதே கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக தான் இதை பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு எமர்ஜென்சி, நம்ம இதை பழகிட்டோம், என் வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நகையை வித்துறாதீங்க. நகையை ஒரு பேங்க்கில் இருக்கணும், கொஞ்சம் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு அதை எப்படியா திருப்ப பாருங்கள். இதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியலனாலும் அது எங்கேயாவது அடகு கடையிலையோ வட்டிக்காரோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தயவு செஞ்சு சேர்த்து வச்சு வாங்கிடுங்க, திருப்பிடுங்க. ஏன்னா அது ஒரு அசட்டு தான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி எமர்ஜென்சிக்கு நான் அதை வைப்போம் அப்படிங்கிறப்போ அந்த எமர்ஜென்சி இருக்கிறத விட்டுற வேண்டாம். நம்ம வாங்கி வைக்கணும், புதுசாக போய் ஒரு இதுக்கு நம்ம தேட வேண்டாம், அது நம்ம காசு செலவு பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிற ஜிஎஸ்டிக்கும் வேஸ்டேஜுக்கும் கிட்டத்தட்ட நம்ம அதில் நிறையா செலவு பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதுக்கு சேவிங் பண்ணுறேன்னு கோல்டு காயின் வாங்கினாலும் அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் கன்ஃபார்ம் இருக்குது, குறிப்பிட்ட வேஸ்டேஜ் இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கள், இருக்கிறத திருப்ப பாருங்கள் சேர்த்து வச்சு. அதே சமயம் சீட்டு போடுறவங்களுக்கு எப்படின்னா, சீட்டு நீங்கள் போடுங்க, நான் வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஏற தான் போகுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் சீட்டு போடுறீங்க இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு கோல்டு காயினாக வாங்குங்க. ஆனால் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு காயினாக வாங்குங்க. இல்லை அப்படின்னா அது எப்படி நீங்கள் போடுறதே சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ சின்னதாக ஏதாச்சும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாத சில இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி போட்டு பாருங்கள். வேஸ்டேஜ் ஃப்ரீ, இல்லைனா இவ்வளோ பர்சன்டேஜ் தான், இவ்வளோ பர்சன்ட் எங்களுக்கு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி சீட்டு கோல்டு சீட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்கம் இருக்கும் ஜாஸ்தியாகவே. ஒரு இப்போ இல்லைனாலும் நீங்கள் சீட்டு முடிகிற டைமில் அது கொஞ்சம் ஓகே, நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ அந்த டைமில் நான் சீட்டு போடாமல் இப்போ அந்த சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் எடுத்தேன்னா எனக்கு நஷ்டம், ஆனால் இப்போ சீட்டு போடனா எனக்கு லாபம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறப்போ அப்போ சூஸ் பண்ணுங்கள். இப்போவே உடனே நான் வந்து 12 மாதத்தில் இல்லை 24 மாதத்தில் நான் வந்து இந்த செயின் வாங்க போகிறேன், இந்த ப்ரேஸ்லெட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இப்போ இருந்து நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படிங்கிறப்போ கன்ஃபார்ம் அந்த டைமில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விற்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கோல்டு காயினாக வாங்கிடுங்க. இல்லைனா நகையை எப்படி பர்சன்டேஜ் இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். மோஸ்ட்டாக சீட்டு போடுறது நல்லதாக கேட்டதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் இப்போது இருக்கிற விலைக்கும் அப்போ இருக்கிற விலைக்கும் அதை பீக்காக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் ரேட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் கட்டிகிட்டே தான் வருவீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன லாபம் சீட்டில் இருக்கும். உடனே காசு சேர்த்து வச்சு கோல்டு வாங்காமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஓகே, கோல்டு வாங்குறதே கம்மி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்படி இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே. வாங்கணும்னு நினைக்கிறவங்க சீட்டு போட்டு வாங்குங்க, வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்க அதோட மோகத்தை கம்மி பண்ணுங்க. என்னால் வாங்க முடியலையேங்கிற எண்ணம் வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், நிறையா பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் எல்லாருமே இப்போ பயந்துட்டு நான் சாமானியமான ஒரு ஆள், ஆனால் இப்போ நான் என் பிள்ளைய எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எப்படி என் ஊர் மத்தியில் நான் எப்படி வந்து தலை நிமிர்ந்து இதுக்கும் தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட மனசை நீங்கள் வந்து தப்பான ஒரு இதுக்கு கொண்டு போக வேண்டாம். என்னால் எதுவும் பண்ண முடியலையே, என்னால் ஒரு நகை வாங்க முடியலையே. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாங்குங்க, தப்பே கிடையாது. ஆனால் அது மேலே இருக்கிற மோகத்தை மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. இங்கே யாரும் இப்போ என்னென்னா பொண்ணுக்கே டிமாண்ட் ஆமாம், எங்கள் அம்மா சொன்னாங்க பொண்ணுக்கே டிமாண்டு தான். ஆனால் அதையும் தாண்டி இப்போ நான் தங்கம் போட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கல்யாணமே பண்ண வேண்டாம். ஈஸியாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணி அது உங்கள் குடும்பத்துக்கு பேராகவும் இருக்கணும், அவங்களுக்கும் நல்லதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும். அதுக்கு சுற்றி இருக்கிற குடும்பத்துக்கு உங்கள் பொண்ணு கரெக்டாக இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு சுற்றி இருக்கிற அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும், அவங்க மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நல்லா 2 பேரையும் படிச்சிருக்காங்களா, அவங்க வேலை செஞ்சு ஒரு நல்ல ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துடுவாங்களா, இதை மட்டுமே பார்க்காம என்னென்னமோ கதையை கட்டி ஜாதகம் அப்படின்னு ஒன்று வந்து அதுக்கப்புறம் இப்போ கோல்டுங்கிறது தான். ஜாதகத்துக்கு முன்னாடி எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு பொண்ணு பையனை பார்த்துட்டாங்களே, ஜாதகத்துக்கு முன்னாடி இப்போ என்னென்னா எவ்வளோ நகை வாங்க முடியுமா, நகை வந்து இவ்வளோ வாங்கிடுங்க, இப்போ அந்த ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு. அவங்களே ப்ரெஷர் பண்ணுவாங்க போல், ஊசியை வச்சு குத்தி அவங்களே இப்போ ப்ரெஷர் பண்ணி இவ்வளோ எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கே இந்த மாதிரி கோல்டு வேறு ஏறிட்டே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி வச்சுருங்க, கொஞ்சம் நமக்கு அது பேக் ஃப்யூச்சரில் இந்த குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும், யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்காம மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ மாறும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டோட்டல் காலனியுமே மாறணும். இல்லை அப்படின்னா டோட்டல் காலனியில் ஒரு 2-3 பேராவது விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ எப்படி கோல்டுன்னு சொன்னது ஏதோ அந்த ஒரு குடும்பத்தில் காலனியில் இருந்தவங்களுக்கு ஒரு 2-3 குடும்பத்துக்கு தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அவனை பற்றிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டல் காலனி ஆன மாதிரி கண்ட்ரியே அப்படி தான் இருக்குது. ஸோ அதோட எண்ணத்தை மாற்றி அடுத்து என்னன்னு பாருங்கள், சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. உங்களோட சேவிங்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் நிறையா வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற நிறையா இது வந்துருச்சு. பேங்க்லேயே நீங்கள் நிறையா புதுசாக நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கூட அவ்வளோ இது அவங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேர்க்குறதையும் தாண்டி நிறையா சேவிங்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு ஆர்டி, இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இந்த மாதிரி போட்டு வைங்க. கோல்டு மட்டுமே நமக்கு பேக்கப் சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீட்டு போட்டு வாங்குங்க. அப்படி இன்னும் எனக்கு வந்து அதோட மோகம் போகலை அப்படின்னா விலை இன்னும் ஏறுறதுக்குள்ளே உங்களால் முடிஞ்சுன்னா உழைச்சி கஷ்டப்பட்டு உங்களோட காசில் வாங்குங்க. அதோட ஃபீலுமே வேறு மாதிரி தான் இருக்கும். வாங்க வேணான்னு நான் எதுவும் சொல்லலை, விலை ஜாஸ்தி தான் ஆகும். அதோட எண்ணத்தையும் ஒரு போக்கையும் கொஞ்சம் திருப்பி பார்த்தோன்னா அதை நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அதுவும் கொஞ்சம் ஏறிட்டே இருக்கும். ஏப்படா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம், அதை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சது. நியூஸையும் பார்த்துட்டோம், நம்மளுக்கு தோன்ற கருத்தையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான்.
ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா இது மட்டும்தான் இருந்தால் தான் என் வாழ்க்கை அப்படின்னு மட்டும் எப்போவுமே இருக்காதீங்க. நான் கோல்டை மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்தையும் தான் சொல்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.